வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கேந்திர வித்யாலயா ஆன்லைன் அட்மிஷன்ஸ் வந்து ஆரம்பிச்சிச்சு. 20ஆம் தேதி மார்ச்ல இருந்து ஆரம்பிச்சது. ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் போடும்போது 28ஆம் தேதி ஆயிடுச்சு. ஸோ இன்னும் உங்களுக்கு 1 வீக் டைம் இருக்கு. இன்னைக்கு சாட்டர்டேனாலும் அடுத்த Thursday 2ஆம் தேதி வரைக்கும் நீங்க இன்னும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுல என்னன்னா, அப்ளை பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய பேர் திருப்பி திருப்பி கேட்ட கொஸ்டின் இதான். இடபிள்யூஎஸ் அண்ட் பிபிஎல் கேட்டகரியில இருக்கவங்க எப்படி அப்ளை பண்றது? நான் வந்து ஓபிசி எஸ்சி எஸ்டில பத்திலாம் நான் பேசியிருந்தேன் முன்னாடி. பட் இதை பத்தி ஸ்பெசிஃபிக்கா நான் சொல்ல, அதனால சரி இது ஒரு வீடியோ கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி 2ஆம் தேதி வரைக்கும் யாராச்சும் இந்த கேட்டகரி, இப்போ நிறைய பேர் சொன்னாங்க இந்த கேட்டகரியே இந்த வருஷம் காமிக்கல, போன வருஷம்லாம் தனியாக காமிச்சது, இந்த வருஷம் காமிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஜென்ரலா அங்கே போறதுக்கு முன்னாடி நம்ம சில பேசிக் விஷயம் தெரிஞ்சுக்கணும். அதனால தான் சொல்றேன். இடபிள்யூஎஸ் வந்து நிறைய பேர் குழம்பி போயிருக்கீங்க. என்ன கேட்குறாங்கன்னா, நம்ம வந்து இடபிள்யூஎஸ்ல அப்ளை பண்ணிக்கிறேன், அப்பதான் ஈஸியா சீட் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இடபிள்யூஎஸ்னா என்னன்னு தெரியாம நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ அதனால இந்த வீடியோ பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கணும்னு தான் நான் டீட்டெயிலா சொல்ல போறேன். இடபிள்யூஎஸ் என்னன்னு சொன்னீங்கன்னா, ஓப்பன் ஜென்ரல்ல வரீங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ரிசர்வேஷன்லாம் ஒண்ணுமே இருக்காது, கோட்டா இருக்காது, எதுவுமே இருக்காது. ஓகேவா? ஸோ அவங்களுக்கு வந்து என்ன பண்றதுன்னா, கவர்மெண்ட் வந்து சரி அவங்களையும் சில பேர் வந்து இதுல இருப்பாங்க. ஓகே, புவர் ரேஞ்சில் இருப்பாங்க. ஓகே, வருமானம் கம்மியா இருக்கவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஓப்பன் கேட்டகரியில இருக்கவங்களுக்கும் ஒரு ரிசர்வேஷன் கிரியேட் பண்ணணும். அதுக்கு என்ன கொண்டு வரணும்னா இடபிள்யூஎஸ். இடபிள்யூஎஸ்னா எக்கனாமிக்கலி வீக் பீப்புள் ஃப்ரம் ஜென்ரல் கேட்டகரி. ஜென்ரல் இருக்கவங்களும் எக்கனாமிக்கலி வீக்கரா இருப்பாங்க, அவங்களையும் சப்போர்ட் பண்ணணும். அதுக்கும் ஏதாச்சும் இவங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் எங்கேயுமே இருக்காது, பட் அவங்களுக்கு வந்து கொண்டு வரணும் அது சில இடத்துல அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. அதுல என்ன கண்டிஷன்னா, ஃபேமிலி டோட்டல் ஃபேமிலி இன்கமே அவங்களுக்கு வந்து 8 லேக் கீழே இருந்ததுன்னா அவங்க எலிஜிபிள். ஃபேமிலினா டோட்டல் அம்மா அப்பா அண்ணன் தங்கச்சி எல்லாம் சேர்த்து. அதுல என்னன்னா சேலரி பிசினஸ் ரெண்ட் நீங்க ஏதாச்சும் வாங்குறீங்க எல்லாம் சேர்த்து இது பண்ணி 8 லேக் கீழே தான் உங்களுக்கு இயர்லி வருமானம் இருக்குன்னா நீங்க இடபிள்யூஎஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஆர்டி இடிஎஸ் வந்து ஆர்டி இடபிள்யூஎஸ் வந்து ஜென்ரலா இல்லை, அது வந்து ஆர்டியில கிடைக்கிறது தான். ரைட் டு எஜுகேஷன். ஓகே, ஸோ கட்டாய கல்வி திட்டம்னு ஒன்று இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஸ்கூல் பக்கத்துல இருக்க வீட்டில் இருக்கவங்கலாம் அந்த ஸ்கூல்ல வந்து இடம் கொடுக்கணும். ஓகே, அது என்ன மாதிரி ஸ்கூலா இருந்தாலும் அது கொடுக்கணும். அது தமிழ்நாடு ஆர்டின்னு வரும், அதுல கொடுப்பாங்க. இது கேவிஆர்டி. ஓகேவா? நான் வேணா இங்க போட்டுறேன். கேவிஆர்டியில வந்து இது கொடுத்துருக்காங்க, கேந்திரிய வித்யாலயா லெஸ் தென் 5 கிலோமீட்டர்ஸ் இல்லைன்னா 8 கிலோமீட்டர். இதுக்கு நான் தனியா வீடியோ போட்டிருக்கேன். ஸோ என்னோட எல்லா டவுட்டுக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோ இருக்கும். நான் வேணா கூட இப்ப சேனல்ல உங்களுக்கு காமிச்சிடுறேன். என்னோட சேனல்ல நீங்க போனீங்கன்னா பிரசாத் பூனே தமிழன் பிரசாத்ல போனீங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ் பாத்தீங்கன்னா கேந்திர வித்யாலயில கிட்டத்தட்ட நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அப்படி உங்களுக்கு டவுட்னா பிளேலிஸ்ட்ல போயிட்டு, ஏன்னா நிறைய பேர் உடனே ஒரு வீடியோ பார்த்து கொஸ்டின் கேட்குறீங்க, ஒரு சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்க பாத்தீங்கன்னா இந்த பிளேலிஸ்ட் 2027 26 இந்த அட்மிஷன்ஸ்க்கே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் வந்து எவ்வளவு வீடியோ போட்டிருக்கேன்னு பாருங்க. நான் இதை ஓபன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட நான் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 23 வீடியோ போட்டிருக்கேன். எல்லா டாபிக்லயும் நான் போட்டிருக்கேன். ஆர்டியில எப்படி அட்மிஷன் ஆகுறது, டிஸ்டன்ஸ் எப்படி பாக்குறது, ஏஜ் என்ன எலிஜிபிலிட்டி இருக்கு, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், எல்லாமே நான் இதுல போட்டிருக்கேன். ஒவ்வொரு வீடியோவும் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி இது வந்து ஆர்டி சொல்லிட்டேன். அதே மாதிரி நீங்க எஸ்சி எஸ்டி பிசி எம்பிசி, பிசி எம்பிசினா ஓபிசியில் வந்துருவீங்க. ஓபிசியில் அதுலயும் நான் கிரீமி லேயர். இதுக்கும் வந்து கண்டிஷன் வந்து ருபீஸ் 8 லேக்ஸ் கீழே நீங்க இருந்தீங்கன்னா ஓபிசி என்சிஎல்ல வந்துருவீங்க. அது பிசி எம்பிசியை ரெண்டையும் சேர்த்து ஓபிசின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இதுவும் இடபிள்யூஎஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். இவங்க இந்த எஸ்சி எஸ்டி பிசிலாம் இருக்கவங்க வந்து இடபிள்யூஎஸ்க்கு எலிஜிபிள் இல்லை. இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து நான் இடபிள்யூஎஸ்ல அப்ளை பண்ணிக்குவா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இது எஸ்சி. அவங்ககிட்ட கேட்டா நீங்க எஸ்சியா எஸ்டியான்னு கேட்டா ஆமாங்கன்னு சொல்றாங்க. ஸோ அவங்க எஸ்சியா இல்ல எஸ்டி ஓபிசில இருந்தீங்கன்னா இடபிள்யூஎஸ் நீங்க அப்ளை பண்ண முடியவே முடியாது. அதே மாதிரி பிபிஎல், நான் இந்த வீடியோ வந்து 2 கேட்டகரிக்கும் சொல்லியிருந்தேன். பிபிஎல் இருக்கு. அது தமிழ்நாடுல எப்படின்னா, பிபிஎல்னா சில ஸ்டேட்ஸ்ல வந்து பிபிஎல்னு தனியா கார்டே கொடுக்குறாங்க. பட் தமிழ்நாடுல இப்ப கார்டு இல்லைன்னு தான் நான் கேள்விப்பட்டேன். அவங்க என்ன பண்றாங்கன்னா, உங்க இன்கம் கேட்டகரி வச்சு உங்களுக்கு வந்து இந்த 2 ரேஷன் கார்டு இருந்ததுன்னா நீங்க பிபிஎல் கேட்டகரியில வரலாம். ஓகே, இது வந்து ப்ரையாரிட்டி ஹவுஸ் ஹோல்டுன்னு ரேஷன் கார்டு, பிஹெச்ஹெச்னு ரேஷன் கார்டுல போட்டிருக்கா, ஏஏஒய்னு ரேஷன் கார்டுல போட்டிருந்ததுன்னா நீங்க பிபிஎல் கேட்டகரியில வருவீங்க. ஸோ நீங்க பிபிஎல் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எப்படி நம்ம அப்ளை பண்றதுன்னு கேட்பீங்க. ஸோ அதுக்கு தான் போறோம். இப்போ நீங்க வந்து அப்ளிகேஷன் எப்படி அப்ளை பண்றதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்க போய் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லாகின் கிரியேட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லாகின் பண்ணிட்டு வரணும். நீங்க ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கிறதுனால அதை காமிக்கிறேன் நான்.
ஸோ நான் வீடியோ போட்டிருந்தேன் எப்படி அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணுறதுன்னா, அதில் வந்து நான் போடல. இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட் கேட்டகரியில் இங்கே வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா இடபிள்யூஎஸ் பிபிஎல் நான் வந்து வேணா கொஞ்சம் பெருசாக்கிக்கிறேன், அப்போ தான் தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த கேஸ்ட் கேட்டகரின்னு ஒரு செக்ஷன் இருக்கு. ஓகே, நீங்க வந்து எங்கன்னா சைல்டோட குழந்தையோட இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணும்போது குழந்தை வந்து எந்த கேட்டகரியில வருதுன்னு நீங்க கேக்குது. அதுல வந்து நீங்க கேஸ்ட் கேட்டகரியில நீங்க போனீங்கன்னா ஓபிசி எஸ்சி எஸ்டின்னு வருதா, அப்புறம் எல்லாம் கேக்குறாங்க எங்கங்க இடபிள்யூஎஸ், ஏன்னா போன தடவை தனியா இடபிள்யூஎஸ் பிபிஎல்னு இருந்தது. இந்த தடவை எடுத்துட்டாங்க, எடுக்கல, அது வந்து ஜென்ரல்ல போட்டாங்க. நான் சொன்ன மாதிரி, ஏன்னா நிறைய பேருக்கு குழப்பம் வர்றதுனால நீங்க ஜென்ரல்னு செலக்ட் பண்ணி போனீங்கன்னா இங்க ஃபேமிலி இன்கம் குரூப் கேக்குது பாத்தீங்களா, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், பிலோ பவர்ட்டி லைன், டு நாட் பிலாங். ஸோ இந்த 3 ஆப்ஷன் இருக்கு. இதுல வந்து உங்களுக்கு தெரியும் நான் பிலோ பவர்ட்டி லைன் இந்த ரேஷன் கார்டு வச்சிருக்கேன் அப்படின்னா நீங்க அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இடபிள்யூஎஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுல வந்து இடபிள்யூஎஸ் செலக்ட் பண்ணீங்கன்னா நீங்க இது வந்து இ சேவையில தான் அப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ இது போயிட்டு நீங்க அப்ளை எப்படி பண்றது கேட்டா இ சேவையில போட்டு இடபிள்யூஎஸ்ஸா இருந்தா நீங்க இடபிள்யூஎஸ் கேட்டகரி அப்ளை கேளுங்க, அவங்கள்ட்ட சொல்லுங்க, அவங்க அப்ளை பண்ணி கொடுப்பாங்க. அதே பிபிஎலுக்கு அப்ளை பண்ணணும்னா நீங்க ரேஷன் கார்டு தான் அப்ளை பண்ணணும். உங்கள்கிட்ட ரேஷன் கார்டு இருந்ததுன்னா இந்த 2 கேட்டகரி இருக்கான்னு பாத்துக்கோங்க ரேஷன் கார்டுல. ஸோ என்ன சொல்றதுன்னா இடபிள்யூஎஸ் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க சர்டிபிகேட் நம்பர் கண்டிப்பா போடணும், இடபிள்யூஎஸ் என்ன இருக்குன்னு. அதே மாதிரி இஷ்யூவிங் அத்தாரிட்டி கேட்குறாங்க, அது நிறைய இது வந்து தாசில்தார் எந்த ஊரோ அது மாதிரி அப்ளை பண்ணும். பட் ஜென்ரலாகவே நீங்க வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடு ஆஃப் கவர்மெண்ட் தமிழ்நாடு தான் அது கொடுக்குது. ஸோ அதனால நீங்க இப்படி கூட ஜென்ரலாக போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி சர்டிபிகேட் எப்போ இஷ்யூ பண்ணிருக்காங்களோ அந்த டேட் இங்கே போடணும். சேம் ஃபார் பிலோ பவர்ட்டி லைன், அங்கேயும் வந்து பிலோ பவர்ட்டி லைனாக இருந்தால் நீங்கள் ரேஷன் கார்டு நம்பரை போட்டு எங்க கொடுத்தாங்க ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடு அதை போட்டு இங்க போட்டுக்கலாம். ஸோ இந்த 2 கேட்டகரி இல்லைன்னு சொன்னவங்களுக்கு தான் இந்த வீடியோ. நீங்க ஜென்ரல் செலக்ட் பண்ணி இங்க போயிட்டு இடபிள்யூஎஸ், நீங்க வந்து ஓபிசிலாம் செலக்ட் பண்ணீங்கன்னா இங்க ஓபிசி கிரீமி லேயரா நான் கிரீமி லேயரா வரும். அதே மாதிரி எஸ்டின்னு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஆப்ஷனும் இல்லை, டேரக்டா சர்டிபிகேட் தான். எஸ்டியும் டேரக்டா சர்டிபிகேட். ஸோ ஓபிசி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலிடிட்டி இருக்கு, அதே மாதிரி இடபிள்யூஎஸ்க்கும் வேலிடிட்டி இருக்கு. உங்களுக்கு வந்து இடபிள்யூஎஸ் சர்டிபிகேட்டும் ஓபிசி நான் கிரீமி லேயரும் ரெண்டுமே, ஓபிசி நான் கிரீம் லேயரும் அதுவும் இந்த பிலோ 8 lakhs இருக்கவங்களுக்கு இயர்லி கொடுப்பாங்க. ஏன்னா வருஷம் வருஷம் சம்பளம் மாறிட்டே இருக்கும், அதனால வருஷம் வருஷம் நீங்க ஏப்ரல் 1ஆம் தேதி எடுத்தீங்கன்னா மார்ச் 31ஆம் தேதி முடிஞ்சிடும். அந்த என்ன ஆண்டுன்னு சொல்லுவாங்க, பினான்சியல் இயர்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த பினான்சியல் இயர்ல எண்ட் ஆயிடும். நீங்க இன்னைக்கு எடுத்து வச்சிருந்தா கூட 31ஆம் தேதி வர இன்னும் 2-3 நாள்ல உங்க சர்டிபிகேட் எக்ஸ்பயர் ஆயிடும். நீங்க புதுசா அப்ளை பண்ணி தான் கொடுக்கணும். அதனால இல்லாதவங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருந்தா பிசி எம்பிசி சர்டிபிகேட் இருந்ததுன்னா பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டி எல்லாம் நீங்க எப்ப எடுத்தாலும் லைஃப் லாங் வேலிட், அது இன்கம் பேஸ் பண்ணி இல்லை, உங்களுக்கு கேல்குலேட் பண்ணி. ஓபிசி பிசிலாம் உங்களுக்கு இது பண்ணி கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோல நான் இதான் சொல்ல வந்தேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு, அதுக்கு நான் எல்லாமே நான் வீடியோ போட்டிருக்கேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேந்திர வித்யாலயா ரிலேட்டட் எல்லா டவுட்டும் கிளியர் ஆகும் மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய்.